இப்போ பொதுவா ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. தற்போதுள்ள கவர்மெண்ட்ட பத்தி ரொம்ப தவறுதலா விமர்சனம் பண்றது, ரொம்ப அவதூறா பேசுறது, நீங்க ஓட்டு போட்டு தற்குறிய தேர்ந்தெடுத்திருக்கீங்க. தற்குறிகள் தேர்ந்தெடுத்த ஆட்சி தற்குறித்தனமா தான் இருக்கும் அப்படின்ற அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இத்தன பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு ஒருத்தர ஜெயிக்க வச்சு பெரும்பான்மையா உட்கார வச்சிருக்காங்க. வந்து 3 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நடக்கிற குற்றங்கள் எல்லாத்தையுமே வரிசையா அட்டவணை போட்டு என்ன ஆட்சி நடத்துறாங்க, இது சரியில்ல, அது சரியில்ல, அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த அளவுக்கு சரி அப்படின்றது தெரியல. ஒரு டயத்துல ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன தப்பு கூட மீடியால கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றதுக்கு வேற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால இத மாரி விஷயத்தலாம் அவங்க வந்து பெருசா வந்து பார்க்கறதில்ல. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட விடாம எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆகுதோ, அது எல்லாத்தையுமே போய் எடுத்துட்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ணி, இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் எடுத்து குடுக்குறதுல தான் ரொம்ப குறியா இருக்காங்க. உண்மைய சொல்லப் போனோம் அப்டின்னா, இவங்க டெலிகாஸ்ட் பண்றது நமக்கு தான் நல்லது. அத பார்க்கும்போது இப்படிலாம் கொடும நடக்குது. இத வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அ காவல் கண்காணிப்பாளர் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்டின்றதுக்கு ஹேஷ்டேக் பண்ணி நம்ம அவங்கள தான் டேக் பண்ணி விடணுமே தாண்டி, நீங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த சோசியல் மீடியால அ குறிப்பா இந்த யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரி பக்கம்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல அ அதாவது தற்போதைய அந்த கவர்மெண்ட்ட பத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசுறாங்க. 3 வாரம் தாங்க ஆகுது. அவரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்த மூவ் என்ன அப்படின்னா, போதைப் பொருள ஒழிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா குற்றத்துக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு விஷயம் போதைப் பொருள் தான். அத நம்ம ஒழிச்சுட்டோம் அப்படின்னாலே, இங்க நடக்கிற குற்றங்கள் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம அத கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதையும் நம்ம இல்லாம பண்ணிரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் டிவிகே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அத சரியா கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு. ஒரு 3 வாரம் ஆன ஒரு கவர்மெண்ட்ட ரொம்ப தரைக்குறைவா விமர்சனம் பண்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. இப்படி விமர்சனம் பண்ணி தான் ஆல்ரெடி ஒரு சில இடத்துலலாம் வந்து ஒரு சில கட்சிகள் டெபாசிட்டே இல்லாம போயிடுச்சு. போன தடவை ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்காங்க. அவங்களோட விமர்சனமே ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரைக்குறைவா இருக்கு. விமர்சனம் பண்ணுங்க. கொஞ்ச நாள் டைம் குடுங்க. ஒரு 6, 7 மாசம் போகட்டும். போனதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எழுதி வச்சு ஷெட்யூல்டு போட்டு ஒண்ணொண்ணா நீங்க விமர்சனம் பண்ணுங்க. தப்பே கிடையாது. இந்த 3 வாரத்துல கிரைம்னு பார்த்தீங்கன்னா, நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, பழைய கவர்மெண்ட் பீரியட்ல நீங்க நியூஸ் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்த இக்னோர் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு எது மைலேஜ் குடுக்குதோ அந்த விஷயத்த மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ட வந்து அவங்க அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணல. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு வெளிச்சம் குடுக்குறாங்க. அது ரொம்ப உண்மையிலேயே இதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ண அடிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த நியூஸ் மீடியால வரதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வந்துரும். ஆனா இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா டக்குன்னு அந்த நியூஸ் அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கு. இங்க இங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி யாரோ அடிச்சுட்டாங்க, கல்ல தூக்கி உடைச்சுட்டாங்க அப்படின்னு அடுத்தடுத்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த நியூஸ ஒளிபரப்புற சேனல் கூட இதுக்கு காரணம் கவர்மெண்ட் தான் அப்படின்னு எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல. இப்படி ஒரு நடந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப தைரியமா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பல்லாம் சின்ன விஷயத்த கூட இக்னோர் பண்றது இல்ல. நான் பார்த்த வரைக்கும் இந்த கடைசி ஒரு 1 1/2 வாரமா நெனைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கோ, அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல தெளிவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலா இதுவே ஒரு பெரிய சக்சஸ் நம்ம பார்க்கணும். பட் அத போய் கீழ குறையா பேசுறதுன்றது எந்த விதத்திலயும் சரியா படல. ஒரு நியூ ஜெனரேஷனுக்கு ஒரு வழி குடுங்க. அவங்க உள்ள வரட்டும். விமர்சனங்கள் கண்டிப்பா தேவ. விமர்சனம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கான டைம நம்ம குடுக்கணும். அதுல சில 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 தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களோட சுயநலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பழைய கவர்மெண்ட்டே திருப்பி வந்துருந்துச்சுன்னா, அவங்களுக்கான ஆதாயம் டபுள், ட்ரிபிள் மடங்கா கிடைச்சிருக்கும். அது இப்ப எல்லாமே வந்து எல்லா பக்கமும் பிளாக் ஆகி கிடக்குதுன்றதுனால அவங்கனால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நமக்கான வருமானம் போச்சு, நமக்கான பவர் போச்சு அப்படின்ற அந்த அந்த ஆதங்கம் என்னால கண்கூட பார்க்க முடியலனாலும் ஃபீல் பண்ண முடியுது. ரைட்டு. நீங்கலாம் கத்துறதெல்லாம் பார்த்தா இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் டைம் குடுங்க. அவர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த போதை இந்த மாரி விஷயத்துல எல்லாத்தையுமே வந்து மொத்தமா முடிச்சு விடட்டும். அதுக்கப்புறம் கிரைம் ரேட் பாருங்க. அது எப்படி இருக்குன்ட்டு. அப்பவும் அது குறையல. அப்பவும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா விமர்சனம் பண்ணுங்க. நானும் சேர்ந்து இத பத்தி விமர்சனம் பண்றேன். ஆனா எடுத்த உடனே இது என்ன உங்க சட்ட ஒழுங்கு? என்ன உங்க விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன செஞ்சுகிட்டு இருக்காரு? இது என்ன நடந்துகிட்டு இருக்கு? அது என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் கேட்கிறேன் சார். விஜய் சார் தான் இறங்கி வந்து எல்லாத்தையும் பார்க்கணுமா என்ன? உங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, எதிர்த்து கேட்கிற திராணி எத்தனை பேத்துக்கு இருக்கு? என்னைய எடுத்துக்கங்க. நானும் வேடிக்கை தான் பார்ப்பேன். அங்க போய் நின்று உள்ள போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு.
நான் உள்ள போய் நிக்கணும், அந்த பிரச்சனையை போய் நான் சமாளிக்கணும்னா அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்கணும். நான் சாதாரண ஒரு நார்மல் பீப்புளுங்க, என்னால போய் எப்படி போய் அதை போய் இது பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்படி நான் நினைக்கும் போது மற்றவங்களுக்கும் அந்த பொறுப்புன்றது இருக்கு. அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ற பொறுப்பு இருக்கு. அவங்களாம் நேரா வந்து ஒரு இடத்துலையும் என்ன டிவிக்கு ஆட்சி, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவ்வளவு கேவலமா போய்கிட்டு இருக்கு, ஏன் கிரைம் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்றதுக்கு பேரு வந்து ஜனநாயகம் இல்லை. புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அவங்க ஆட்சி பண்ணட்டும். கொஞ்ச நாள் போனாதான் அவர் என்ன இன்ஸ்டேட் பண்ணி என்ன கொண்டு போறாருன்ற விஷயமே நமக்கு தெரியும். நான் பெருசா எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிச்சு பேசுற பையன் கிடையாது. குறிப்பா டிவிக்கே வரணும் அப்படின்னு விரும்பினவன் தான் நான். ஏன்னா எனக்கு அந்த டிஎம்கே பீரியட்ல எனக்கு நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு, பர்சனலா நடந்திருக்கு. அதை ஓப்பனா சொல்ல முடியாது. எனக்கு அதுலயே அவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இந்த தடவை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் நமக்கு தெரியும், வந்தாலுமே என்ன ஒரு 10 சீட் 15 சீட்லாம் எடுக்க போறாங்க, அதுக்கு மேல மக்கள் யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா டோட்டலா ஒரு பெரிய போடா போட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு டிஎம்கே மேல எத்தனை பேத்துக்கு அந்த வெறுப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்றது. என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லாட்டா 107 சாதாரணமாக கிடைச்சிருக்காது. அது பெரிய விஷயம். அது ஒரு வேற டாபிக் அது. பட் நிறைய பேர் ரொம்ப கீழ்த்தனமா பேசுறீங்க, ரொம்ப அவதூறு பரப்புறீங்க. அதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அது பார்க்கும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, என்னடா நீங்க போய் சினிமால போய் தலைவரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது வந்து ஆக்சுவலா அண்ணா அவங்க பீரியட்லேயே வந்த ஒரு விஷயம். அவங்க வந்து தன்னோட கொள்கையையும் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சினிமா மூலியமா தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. எம்ஜிஆர் அவங்க டைம்லலாம் இருக்கட்டும் அப்படிதான். இதுக்கு முத பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். இதெல்லாம் நம்ம முன்னோர்களே அப்பவே சினிமா பார்த்துட்டு அங்கேருந்து தலைவர்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்னமோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மட்டும்தான் தற்கொலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனிவே அவர் நல்லதுதான் பண்றாரு. நம்ம பார்க்குற வரைக்கும், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எடுத்து வைக்கிற ஒரு மூவும் ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. போதையை ஒழிக்கணும், அதுக்கப்புறம் தான் குற்றங்கள் கம்மியாகும், அதுக்கப்புறம் நடக்கிற குற்றங்கள்ல கரெக்டாக கண்காணிச்சு அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ராயன் படத்தில் ஒரு டயலாக் வரும், இது வேற ஒரு உலகம், இதுக்குள்ள நீ போயிடாத அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்குள்ள போனால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். மேலோட்டமாக இருக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே இந்த கவர்மெண்ட் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான். டைம் கொடுத்தாதான் தெரியும். ஒரு வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் உங்க விமர்சனத்தை வைங்க.